கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சுதாஸ் டெக்னிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் கூட வர இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் டெக்னிக்கா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்பிக் மேட்சஸ் வித் டெடின்னு இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோ வந்து இப்போ ட்ரெண்டிங்லாம் இருக்குது. ஏன்னா ஆக்ட்ரஸ் இமேஜ் வச்சு அந்த ஒரு டெடி இருக்கு இல்லையா, அதோட கலர் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ நம்ம இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க சர்ச் பாரில் போயிட்டு இமேஜ் சர்ச் மேன் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சர்ச் சிம்பிள் மாதிரி ஒரு லோகோ வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஓப்பன் காமிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் காமிக்கும். இந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து இமேஜஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த சர்ச் பாரில் போங்க. போனதுக்கு அப்புறமா நான் வந்து சாய் பல்லவி அவங்க இருக்காங்க இல்லையா, சாய் பல்லவி இன் ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் இது வேணுமோ, ஸோ வந்து ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஹெச்டி இமேஜஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு அவங்களோட இமேஜஸ் நமக்கு நிறையா வந்துடும். ஸோ உங்களுக்கு அதில் என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஷேர் ஐக்கானுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு டவுன்லோட் சிம்பிள் காட்டுதான். ஸோ இந்த டவுன்லோடு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அகைன் வந்து பேக் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் கியூட் டெடி பியர் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து இந்த டெடி பியர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜ்க்கு வந்து மேட்சிங்காக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க கலரை. இப்போ நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து இன்ஷாட் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கொலாஜ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெடி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம். ஸோ வந்து இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கேன்வஸ்க்கு முன்னாடி வந்து பார்டர் இருக்குது. அந்த பார்டரில் போயிட்டு உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிளாக்காக தெரியும். ஓகேவா, இந்த செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் கூட நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து எதுவுமே வைக்கல. இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துடலாம். அகைன் நம்ம வந்து மேலே இருக்க இந்த சேவ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த இமேஜ் வந்து பிங்க் டெடி இருக்கு, நான் கொஞ்சமாக நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் வந்து ஒயிட் டெடிக்கு வந்து ஜூம் பண்ணல. இதுக்கு வந்து பேக்ரவுண்டும் ஒயிட்டாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் வந்து கரெக்டாக வந்து கொலாஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்து இமேஜஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து கைனிமாஸ்டர் ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கைனிமாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த கிரியேட் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ டிஸ்பிளே மோடில் போயிட்டு ஃபில்ல இருக்கா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்ததுக்கு அப்புறமா இன்ஷாட் ஃபோல்டரில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 12 இமேஜஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து ஆடியோவில் போயிட்டு நம்ம சாங் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளிப் கிராஃபிக்ஸில் போங்க. போனதுக்கு அப்புறமா இந்த டிக் ஐக்கான் முன்னாடி வந்து ஒரு ஸ்டோர் ஐக்கான் இருக்கும். இது உள்ளே போங்க. ஓகேவா, உள்ளே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது மாதிரி வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அனிமேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரும். அது பாட்டமில் பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். மெமரி லைன். ஸோ இந்த எஃபெக்ட் தான். ஸோ இந்த எஃபெக்ட் நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இன்னும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
இப்போ நமக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லையா, அகைன் நம்ம வந்து பேக் வந்துட்டேன். இந்த இமேஜ் நமக்கு வந்து செலக்டட் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மெமரி லைன் எஃபெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து 2 3 4 5 6 தான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த எஃபெக்ட் நம்பர். ஃபஸ்ட்டு ஒன் நான் வந்து 2 வந்து கொடுத்துருக்கேன் எஃபெக்ட். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 3 நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து பிளாக்காக வரும். அதனால தான் நான் வந்து 3 நான் வந்து கொடுத்துருக்கேன். 2லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த தேர்ட் இமேஜுக்கு நம்ம 4 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த ஃபோர்த் இமேஜ்க்கு வந்து நம்ம வந்து 5 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபிஃப்த் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இருக்கிறது வந்து இந்த 6th இமேஜுக்கு வந்து நம்ம வந்து அகைன் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து 2 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் மற்ற இருக்கிற இமேஜஸ்க்கும். ஸோ மற்ற இருக்கிற இமேஜஸ்க்கும் உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ, ஐ மீன் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, நான் வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அகைன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாங் வந்து 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் அது வந்து 54 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இமேஜஸும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, ஒரு 5 6 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது ஒரு இமேஜ். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஒரு 3 2 செகண்ட்ஸ் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சாங் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஈஸி தான், இது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சிசர் ஐக்கானில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளேட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். அதே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் வந்ததுக்கப்புறமா லேயர் இருக்கு, அந்த லேயரில் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாய் பல்லவி அவங்களுடைய பேர் நான் வந்து டைப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசு பண்ணிட்டு அந்த பாட்டமில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒயிட் நம்ம அவ்வளோ தெரியாது. ஸோ நான் வந்து கலர் நான் வந்து பிளாக் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதோட ஃபாண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்பிளே தான் நான் போய் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வந்து கொஞ்சமாக வந்து சின்னது இல்லைன்னா பெருசு பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ப்ளே ஆகும். இந்த டெஸ்ட்டு கூட நம்ம வந்து சிஸ்டர் ஐக்கானில் போயிட்டு நம்ம வந்து ட்ரிம் டு ரைட் நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்த சேவ் பட்டன் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சேவிங்னு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். இந்த எடிட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.